டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு, இனியும் செலவை குறைத்து செல்வத்தை சேரு. சுட சுட மார்க்கெட் பாரு, தங்கம் வாங்க நேரம் பாரு, பங்கு வாங்கி 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 பணக்காரனா மாறு. டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு, டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு. கீஃபோ ரிசல்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் அண்டு ஸ்டாக் நியூஸையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து ரேமண்ட் லைஃப் ஸ்டைலில் இவங்க நிகர லாபம் வந்து 12 கோடி எடுத்திருக்காங்க. கடந்த ஆண்டை விட 53% குறைவு தான். ஆனால் வருவாய் வந்து பார்த்திங்கன்னா 603 கோடி. இது வந்து 8% வந்து உயர்வான விஷயத்தை காட்டுது. அடுத்தது வந்து பிபி இன்கோடெக்கு லாபம் வந்து 261 கோடி, 54% வந்து அதிகரிச்சிருக்குது. வருவாய் பார்த்திங்கன்னா 2061 கோடி. இது வந்து ப்ளஸ் 36% வந்து வருவாய் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிகேப் இந்தியா லாபம் வந்து 786 கோடி. இது 7% வந்து உயர்வாக இருக்குது. வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா 8865 கோடி. இது ப்ளஸ் 27% அதிகரிச்சிருக்குது. அடுத்தது சவுத் இந்தியன் பேங்க்கு லாபம் வந்து 408 கோடி. இது 19% வந்து உயர்ந்துள்ளது. அடுத்தது ஸ்ரீ சிமெண்ட்ஸ் லாபம் வந்து 526 கோடி. இது 8% குறைவாகவே இருக்குது. அந்த Q4 ரிசல்ட்டை பொறுத்து வந்து இந்த பங்குகளுடைய வாலட்டாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக பார்த்து அனலைஸ் பண்ணி வாங்கலாம். அடுத்தது சில ஸ்டாக் நியூஸை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த பயோகான் நிறுவனத்தில் வந்து புதிய சிஇஓ சக்ஸஸர் வரப்போகிறாருன்ற செய்தி வந்தது. இதனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அதனுடைய ப்ரைஸ் வேல்யூ வந்து ஒரு மூமெண்ட்ஸ் இருந்தது. ஆனால் அந்த ஷேர்ஸ் வந்து திடீர்னு வந்து நகர ஆரம்பிச்சது. அதனால் அந்த நிறுவனம் அந்த செய்தி தவறு என்று வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் வந்து கிரண் மசுந்தார் கொடுத்துருக்குறாங்க. இது போல் நியூஸ் வந்ததுன்னா ஸ்டாக் வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து கேசர் கார்பரேஷன் இந்த நிறுவனம் மற்றொரு நிறுவனத்துடன் மெர்ஜர் செய்ய திட்டமிட்டுள்ளது. அதற்கான ரிப்போர்ட்டை வந்து அவங்க எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி மெர்ஜர் நியூஸ் வந்தால் ஃபியூச்சரில் க்ரோத் எக்ஸ்பெக்டேஷன் காரணமாக சில நேரங்களில் ஸ்டாக் வந்து மூவ் ஆகும். நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை கவனிக்கலாம். அடுத்ததாக வந்து ஏசிஎம்இ சோலார் இது வந்து குஜராத்தில் புதிய விண்ட் பவர் ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி எக்ஸ்பென்ஷன் என்பதனால லாங் டேர்ம் பாசிட்டிவ் நியூஸாக வந்து இதை பார்க்கப்படுகிறது. இது வரைக்கும் நம்ம வந்து சில கம்பெனியுடைய நியூஸ்களை பார்த்தோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து எது பிளாக் டீல் அண்டு பல்க் டீல் பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பல்க் டீல்னா என்னன்னு பார்ப்போம். பல்க் டீல்னா ஒரு ட்ரேடிங் டேவில் ஒரு முதலீட்டாளர் வந்து ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை வந்து 0.5% அதிகமாக வாங்கினா அல்லது வித்தாலோ வந்து அதுக்கு பல்க் டீல்னு சொல்லுவாங்க. இது நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டரும் கவனிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா பெரிய இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க என்பதற்காக நம்ம ஒரு சிக்னலுக்கான வாய்ப்பாக நம்ம இதை பார்க்கலாம். அடுத்தது பிளாக் டீல்னா என்னன்னு பார்ப்போம். ஒரே டிரான்சாக்ஷனில் பெரிய அளவில் வந்து ஷேர்ஸை வந்து வாங்கிறது அல்லது விற்கிறது. பொதுவாக இதை வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து இதை செய்வாங்க. இது கம்பெனி மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய பிளேயர்ஸ் கான்ஃபிடன்ஸ் அல்லது எக்ஸிட் சிக்னலாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பல்க் டீல் வந்து பிளாக் டீலை பற்றி பார்ப்போம். ஆனால் சில முக்கியமான சில டீல்ஸ் வந்து இந்த தேதியில் சில மாற்றங்கள் நடந்திருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிட்கோ பிரபல இன்வெஸ்டர் மேத்யூ சைராக் வந்து 20 லட்சம் ஷேர்ஸை வந்து இந்த கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கிறாரு. இதனால் இந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து ஒரு 6% வந்து உயர்ந்திருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து கிராவிட்டி இந்தியா கல்பயா இந்தியா ஃபண்ட் ஷேர்ஸ் வந்து இதை வாங்கியிருக்கிறாங்க. ஸ்மால் கேப் ஸ்டாக் இன்ஸ்டிடியூஷனல் பையிங்க்கு வந்தால் மார்க்கெட்டில் அதிகமான கவனம் அதிகரிக்கும். நீங்களும் இதை கவனித்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆட்டோ லைன் இண்டஸ்ட்ரி ஒரு ஃபண்ட் ஷேர்ஸ் வந்து விற்றுக்கிறாங்க. சில நேரங்களில் ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது கோக்யாக் இண்டஸ்ட்ரீஸ் இது ப்ரமோட்டர் வந்து ஷேர்ஸ் விற்றுக்கிறாங்க. ப்ரமோட்டர் செல்லிங் வந்தால் இன்வெஸ்டர் சற்று கவனமாக இருப்பாங்க. அதனால் காரணம் என்ன என்பது வந்து முக்கியமானது. ஏன் வந்து ப்ரமோட்டர் விற்கிறாங்க அப்படின்றதுல நாமளும் கொஞ்சம் கவனமாக இருந்து அதை அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக பார்த்து ஷேர்ஸை வாங்கலாம். இது வரைக்கும் மார்க்கெட் செய்தியை பற்றியான சில விஷயங்களை பார்த்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.